ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,346 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இன்னைக்கு ஹை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஹை தான். ஸோ 24,584. ஆல்மோஸ்ட் நமக்கு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு க்ரீன் கேண்டில். ஸோ இன்னைக்கு இந்த இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபார்ம் ஆகியிருக்க வேண்டியது. ஸோ மார்னிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து க்ரீன் கேண்டிலாக தான் இருந்தது. ஸோ இந்த இந்த ஒரு அந்த ஹை வரை நமக்கு வந்து என்னவா இருந்தது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டிலாக இருந்தது. பட் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் சைடில் வந்து சடனாக திரும்பிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நல்ல ஒரு அப்பர் வீக் இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் வந்து நடந்திருக்கு பையிங் ஆப்போசிட்டா. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் நம்மளோட சப்போர்ட் லெவல் வந்து இன்னும் மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கு. இந்த 24,197 அப்படின்ற ஒரு சப்போர்ட் லெவல் வந்து நமக்கு இன்னுமே மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி நமக்கு நெக்ஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 24,786. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி அப்படியே தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுல புதுசா வேற எதுவும் சேஞ்சும் இல்லை. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இந்த ஒரு ஏரியாக்குள்ள நமக்கு ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா. ஸோ கண்டினியூ ஆகலாம். அப்படி இல்லைன்னா எய்தர் இந்த சைடு இல்லைன்னா இந்த சைடு வந்து நமக்கு பிரேக் அவுட் நடக்கலாம். ஸோ நிஃப்டி 50 பொறுத்த அளவுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். ஓகேவா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் நிஃப்டி 50ல டாப் கெய்னிங் ஸ்டாக்ஸ் வந்து என்னெல்லாம் பார்க்கலாம். ஸோ பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க ஒரு சில ஸ்டாக்ஸ் எடுத்து நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். அடானி போர்ட்ஸ் இருக்கு டாப்ல. ஸோ அடானி போர்ட்ஸ் ஓரளவுக்கு ஸோ நிஃப்டியோட கேண்டில் மாதிரி தான் இந்த அடானி போர்ட்டோட கேண்டிலுமே இன்னைக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நமக்கு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இதை தாண்டி நமக்கு வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ அது வரை வெயிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேணாம். ஃபண்டமெண்டல் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்கு. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பெரிய இது இல்லைன்னு நினைக்கிறேன். பஜாஜ் ஃபினான்ஸ் நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகி அதுக்கப்புறம் அகைன் ப்ரைஸ் வந்து நம்மளோட சப்போர்ட் லெவல் வந்து மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ இந்த 8,661. ஓகேவா. ஸோ அதில் வந்து தான் இன்னைக்கு ஃபார்ம் ஆன புல்லிஷ் கேண்டலுமே. ஸோ இந்த கேண்டில் பார்த்தோம். இது வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் டைப். ஸோ இது வந்து என்ன கேண்டில் ஸ்டிக் டைப் அப்படின்றது யாருக்காவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு எத்தனை பேர் தெரிஞ்சிருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த கிரீன் கேண்டலுமே நம்மளோட சப்போர்ட் லெவலில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் மூவிங் ஆவரேஜஸ் கீழே தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெறும் செலவில் நமக்கு டெக்னிக்கலில் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இண்டஸ் பேங்க் அண்ட் எஸ்பிஐ பேங்க் இருக்கு. ஸோ இண்டஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டார்கெட் ஹிட் பண்ணி நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த டார்கெட் ஹிட் பண்ணுச்சு. ப்ரீவியஸ் வீடியோஸ் நம்ம கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த டார்கெட் வந்து நம்ம ஹிட் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு லெவல் வச்சிருந்தோம். ஸோ அதையுமே ஹிட் பண்ணிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஒரு லெவல் வச்சிருந்தோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த லெவலையுமே ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன டிசைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக எந்த ஒரு ப்ரைஸை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னா ஸோ இந்த ஒரு 881 அப்படின்ற 882. ஸோ 881 to 882 வரை நமக்கு ரீச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்கமிங் டேஸில். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே தான் ப்ரைஸுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது. ஓகேவா. அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதெல்லாம் ப்ளஸ் நம்மளோட சப்போர்ட் லெவலில் தான் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 792 அப்படின்ற ஒரு லெவலை தாண்டி தான் ப்ரைஸ் வந்து இருக்குது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 50 டே அண்ட் 20 டே மூவிங் ஆவரேஜ், சாரி 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜ் தாண்டி தான் நமக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் இந்த ஒரு ஹையை ரீச் பண்ணதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ப்ரீவியஸ்க்கு எது இந்த ஓவராலா ஸோ இந்த 830.50 அப்படின்ற ஒரு ப்ரைஸை அப்கமிங் டேஸில் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நமக்கு அகைன் ஒரு நல்ல ஒரு டார்கெட் லெவல் வந்து அரௌண்ட் 880 நியர் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் வந்து செட் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து நமக்கு ப்ரீவியஸ் கையை வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணும். ஓகேவா. ஸோ ஹிண்டால்கோ ஆல்ரெடி நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 628 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 620
28ல நம்ம வந்து செட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம செட் பண்ணதுலேருந்தே நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த ஒரு பிரைஸை டச் பண்ணிட்டு அங்கேயே பிரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கு. இது வந்து நல்ல ஒரு குட் சைன். ஸோ கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு எதிர் ஆர் சைடில் நமக்கு வந்து பிரேக் அவுட் நடக்கணும். இன்னைக்கு வந்து நடந்திருக்க வேண்டியது நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலா ஃபார்ம் ஆகி நல்ல நமக்கு வந்து ஒரு பையிங் சைடில் மூவ் ஆகி இந்த 676 அப்படின்ற ஒரு பிரைஸ் டார்கெட் நம்ம வந்து செட் பண்ணிருக்கலாம். பட் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நல்ல ஒரு அப்பர் வீக் ஃபார்ம் ஆகி ஒரு பிரேக் அவுட் ஃபெயிலியர் வந்து நடந்திருக்கு. ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது நல்ல ஒரு பிரேக் அவுட் ஃபெயிலியராக இருக்கும். ஸோ அப்கமிங் டேஸ்ல இன்னுமே கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆக இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கே எதிர் இந்த பக்கம் இல்லைனா இந்த பக்கம் வந்து நமக்கு செப்பரேட்டா கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆக பிரேக் அவுட் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த அளவுக்கு நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம். வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட் ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இந்த ஸ்டாக்குமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக டாப் கெயினிங்ல வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மென்ஷன் பண்ணி இந்த லெவல்லாம் அப்போ தான் ட்ரா பண்ணியிருப்போம். இந்த 1462 அப்படின்ற ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம வந்து வச்சிருப்போம். ஸோ அந்த லெவலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ என்ன ஆகிருக்கு, கண்டினியூஸாக நமக்கு கிரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. புல்லிஷ் கேண்டில் 1, புல்லிஷ் கேண்டில் 2. ஸோ அந்த மாதிரி 3 கேண்டில்ஸ் வந்து நமக்கு 3 to 4 கேண்டில்ஸ் வந்து நமக்கு கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இந்த கேண்டிலோட மொமெண்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. பட் வால்யூமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ சின்ன இந்த இடத்துல ஒரு செல்லிங் வரலாம். ஸோ செல்லிங் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இமிடியேட் சப்போர்ட் வந்து 1332 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் லெவல் வந்து இருக்குது. ஓகேவா? சப்போஸ் இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு செல்லிங் செல்ல இருந்தது அப்படின்னா, ஏன்னா இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மார்க் பண்ணி இருக்கிறதுனால இது பக்கத்தில் போயிட்டு தான் நமக்கு செல்லிங் நடக்கணும் அப்படின்றது மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால இந்த ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்தவங்க நீங்க பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறது, சின்ன குவான்டிட்டியை புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்ல ஒரு மூவா இருக்கும். ஏன்னா அப்கமிங் டேஸ்ல இந்த லெவலை தாண்டி போனாலும் நமக்கு நல்லதான். ஏன்னா பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் தான் பண்ணியிருப்போம் எல்லாத்தையும் எக்ஸிட் ஆகாம. ஓகேவா? மேபி நமக்கு அடுத்த கேண்டில் இந்த ஒரு ஜோன் டச் பண்ணிட்டு நமக்கு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரெசிஸ்டன்ஸ் லெவல் நோக்கி தான் பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் இன்னும் நல்லா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸாக நமக்கு என்னாச்சு, இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆச்சு, பிரேக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதையும் பிரேக் பண்ணி நமக்கு டார்கெட்லாம் ஹிட் கொடுத்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா எல்லா ஸ்டாக்லையும் நடந்த மாதிரி ஒரு கேப் டவுன். அதுக்கப்புறம் அகைன் எல்லா ஸ்டாக்லையும் நடந்த மாதிரி ஒரு கேப் டவுன். நமக்கு அகைன் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து ஆக்ட் ஆகிட்டு ஓகேவா? ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 674 to 688 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கேண்டிலுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வியூ கொடுக்குது டெக்னிக்கல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்கமிங் டேஸ்ல இந்த ஒரு ஏரியாலாம் பிரேக் பண்ணி போனால் மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். பெரிய அளவில் பர்சன்டேஜ் வைஸ் நிஃப்டி 50ல வேற எந்த ஸ்டாக் இல்லை. ஸோ நம்ம டேரக்டா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 போயிடலாம். ஸோ ஐஓசி இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஸ்டாக் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் இல்லை, மந்த்னு நினைக்கிறேன். இந்தியன் ஆயில் கார்ப் பார்த்தோம் அப்படின்னா எஸ், ஸோ சூப்பரான ஒரு புல்லிஷ் மூவ்ல தான் இருக்கு. மூவிங் ஆவரேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா 50 டே மூவிங் ஆவரேஜஸ்லையுமே நமக்கு வந்து ப்ரைஸ் தாண்டி இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு 50 டே மூவிங் ஆவரேஜ். ஸோ இது வந்து நமக்கு 20 டே மூவிங் ஆவரேஜ். ஓகேவா? இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜஸ்மே கிராஸ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் கைஸை வந்து நமக்கு கண்டினியூஸாக பிரேக் பண்ணி நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு பேட்டர்ன் படி பார்க்குறப்போ. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு யூ ஷேப்டு ரெக்கவரி. ஓகேவா? ஓவராலாக பார்க்குறப்போ நமக்கு நல்ல ஒரு ரெக்கவரிங் ஃபேஸ்ல இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ரெக்கவரிங் ஃபேஸ்ல இருக்கு. ஸோ இன்னுமே கொஞ்சம் ஒரு கேப் இருக்கு. 145 அப்படின்ற ஒரு பிரைஸை வந்து ரீச் பண்ணலாம். 145 தான் நமக்கு நெக்ஸ்ட் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் டச் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு மேபி செல்லிங் நடக்கலாம் சின்னதா. பட் நமக்கு அடுத்தடுத்து மூவிங் ஆவரேஜஸ் சப்போர்ட் லெவல் இருக்கு. ப்ரீவியஸ் ஹை சப்போர்ட் லெவல் இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு சேஃபான ஒரு ஸ்டாக்கா இருக்கும். ஓகேவா? ஹோல்டு பண்றதுக்கு. அப்கமிங் டேஸ்ல என்ன பண்ணலாம், ஆல்ரெடி ஹோல்ட் பண்றவங்க தாராளமா வச்சுக்கலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருப்பீங்க ரெக்கவர் இந்த ஒரு பிரேக் அவுட்ல எடுத்தவங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 145 தாண்டி நமக்கு செப்பரேட்டா கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு டார்கெட் இருக்கு. எஸ், நமக்கு 145 to 173 ருபீஸ் வரை நம்மளால டார்கெட் செட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு நல்லாவே ஸ்கோப் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நியூ என்ட்ரிஸ் எடுக்கணுன்றவங்க தாராளமாக வெயிட் பண்ணலாம். இப்போ யாரும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேவா?
ஆல்ரெடி வச்சுக்கோங்க, தாராளமாக ஹோல்டு பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் டிஎல்எஃப் இருக்கு. டிஎல்எஃப் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ட்ரெண்ட்ல இருந்து கேண்டில்ஸ் வந்து வெளியே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. வெயிட் பண்ணலாம். இப்போவே கூட நீங்கள் வந்து சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு என்ட்ரி எடுக்கலாம். பட் இன்னும் ஸ்ட்ராங்கான என்ட்ரி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ஏரியாவை நீங்கள் ஃபோக்கஸ், ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்கும். சப்போர்ட் இல்லைனா என்ட்ரி லெவலாக இருக்கும், ஓகேவா? இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு என்ட்ரி லெவல் இருக்கு. பிரேக் அவுட் கொடுத்ததுனால இந்த இடத்துலயே நமக்கு வந்து ஒரு என்ட்ரி லெவல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் என்ட்ரி லெவல்ஸ் இருக்கும். ஸோ இதில் எது கரெக்டான என்ட்ரி லெவல் அப்படின்றதெல்லாம் நம்மளால 100% ஷுவராக சொல்லவே முடியாது. ஒரு சிலர் வந்து என்ன மாதிரி வீடியோ போடலாம்னா இந்த இடத்துல நம்ம வந்து வச்சோம் அப்படின்ற மாதிரி ரீப்ளே பண்ணி காமிக்கலாம். பட் அது வந்து நம்மளால 100% லைவ் மார்க்கெட்லாம் சொல்ல முடியாது. 1 or 2 டைம்ஸ் நம்ம கெஸ் பண்ண மாதிரி நடக்குமே தவிர இது வந்து நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கோம் அதனால தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு ஒரு என்ட்ரி இருக்கு. நான் என்ன நினைச்சிருப்பேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இது கீழே வச்சிருப்பேன். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணிருக்கலாம், இந்த ஒரு என்ட்ரி லெவல் எடுத்துக்கலாம். மேபி இங்க வந்துட்டு பிரைஸ் உடனே நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், ஓகேவா? ஸோ அது வந்து நம்மளால 100% ஷுவரா வந்து ப்ராப்பரான என்ட்ரி வந்து கெஸ் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ லாட் ஆஃப் ப்ராக்டிசஸ் வேணும். நிறைய ப்ராக்டிசஸ் இருந்தாலுமே ஃபெயில் ஆகும். ஸோ அதுக்காக தான் ஸ்டாப் லாஸ்னு ஒன்று இருக்கவே செய்யுது, ஓகேவா? ஸோ எவ்வளோதான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நம்மளால மாஸ்டர் பண்ணவே முடியாது. ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம மெயினில் வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து இதில் ட்ரேடிங்கில் நான் வந்து மாஸ்டர் அப்படின்னு நினச்சவங்க ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும், ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணாத அளவுக்கு ட்ரேடிங் எடுக்கணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இண்டிகோ இருக்கு. டிஎல்எஃப் பொறுத்த அளவுக்கு நம்ம எதுவும் சொல்லலாம் நினைக்கிறேன். வெயிட் பண்ணலாம் இப்போதைக்கு. இன்னும் ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகட்டும், 1 or 2 கேண்டில்ஸ். நமக்கு நெக்ஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 714, ஓகேவா? இப்போ நம்ம சேனலில் போடுற எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை யாரும் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பைசா எடுத்துக்க வேணாம். உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் ரிஸ்க்ல எதனாலும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நமக்கு இண்டிகோ இருக்கு. இந்த ஸ்டாக்குமே நம்ம வந்து கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 50ல டாப் கெய்னிங்ல வந்துட்டே இருக்கு. எஸ், நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸா நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. ஸோ ஸ்டில் நம்மளோட சப்போர்ட் லெவல் வந்து இருக்குது. அதனால தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட ஸோ இந்த ஒரு ஜோன் கிட்ட நம்மளால என்ன பண்ண முடியும், நியூ என்ட்ரிஸ் எடுக்க முடியும். இப்போதைக்கு பிரைஸ் வந்து ஓவரால் புலிஷ்ல தான் இருக்கு. ஏன்னா 20 டே நல்ல ஒரு புலிஷ் லைன்ல இருந்தது. பட் இன்னும் நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம்னா 50 டே மூவிங் ஆவரேஜ் இருக்கு. 20 டே மூவிங் ஆவரேஜ் இப்போ வந்து பிரைஸ் வந்து டச் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம நோட் பண்ணணும். சப்போர்ட் லெவல் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து நோட் பண்ணணும். செப்பரேட்டாக கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்டா ப்ரீவியஸ் இந்த 5500 அபோவ்ல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரீவியஸ் கையை டார்கெட்டாக செட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணாமல் நமக்கு வந்து கேண்டில் ஃபார்ம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் கூட என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு பெரிய அளவில் எந்த ஸ்டாக்கும் இல்லை. இந்தியன் ஹோட்டல் இருக்கு, ஒரு நல்ல ஸ்டாக். இந்தியன் ஹோட்டல்ஸ் சின்னதாக ஒரு சைட் வைஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ பெர்சன்டேஜ் வைஸ் நிஃப்டி நெக்ஸ்ட் 50லேயுமே நமக்கு வேற எந்த ஸ்டாக்கும் இல்லை. ஸோ நம்ம இப்போ டேரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம், மியூச்சுவல் ஃபண்ட் அதோட ஸ்டேட்டஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓவரால் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 7040 ருபீஸ் வந்து நமக்கு இருக்கு. அதாவது 9.92%. நெகட்டிவ்ல இருந்து ஃபுல் நெகட்டிவ்ல இருந்து நமக்கு வந்து இப்போ 10% நியர் 10% கிட்ட வந்து நமக்கு ப்ராஃபிட்டா மாறி இருக்கு, ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ஃபுல் நெகட்டிவ்ல நீங்க பார்த்துப்பீங்க என்னோட வீடியோல. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 12% கிட்ட என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் ஆகி ஃபுல்லா என்டையரா என்ன ஆயிடுச்சு, போர்ட்ஃபோலியோ வந்து நெகட்டிவா மாறிடுச்சு. நெகட்டிவா மாறினாலும் நம்ம வந்து எப்படி பாசிட்டிவா ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல்ல உள்ள ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. ஸ்விப் வர்சஸ் லம்சம்ன்றதுல நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டா பிகினர் ஃப்ரெண்ட்லியா நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். அதை கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு இன்னுமே உங்களுக்கு ப்ராடர் நாலேஜ் வந்து கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவரால் ஓவரால் ரிட்டர்ன் வந்து நமக்கு 7040. ஒன் டே ரிட்டர்ன் வந்து நமக்கு 0. ஏன்னா மார்க்கெட் ஹாலிடே, ஓகேவா? ஸோ இது வந்து ட்ரேடிங் செஷன் நடக்கல. ஸோ அதனால நமக்கு வந்து ஒன் டே ரிட்டர்ன் வந்து நமக்கு 0 ருபீஸ். ஸோ இந்த ஒன் டே ரிட்டர்ன் வந்து நமக்கு எப்பவுமே ப்ரீவியஸ் மார்க்கெட் செஷனோட ப்ரீவியஸ் ட்ரேடிங் செஷனோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் இங்கே காட்டும். ஸோ நேற்று லீவுனால நேற்று நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து 0, ஓகேவா? ஸோ நம்ம வச்சிருக்கிறது யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு. ஸோ இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மோட்டிலாலில் மிட் கேப் ஃபண்ட் வந்து வச்சிருக்கோம், ஓகேவா? ஸோ இது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது நான் வச்சிருக்கிறதுல அப்படின்லாம் கிடையாது. ஸோ இது வந்து சின்னதாக ஒரு
எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து டெய்லி ஸ்டேட்டஸ் செக் பண்றோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இதுல வேற எதுவும் டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் இருந்தது அப்படின்னா, நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இல்ல வேற எதுவும் வீடியோஸ் இல்ல வேற மாரி வீடியோஸ் வேணும், வேற டாபிக்ஸ்ல எனக்கு வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு எதுவும் சஜஷன்ஸ் இருந்தாலும், நீங்க வந்து தாராளமா கமெண்ட் பண்ணலாம். நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா?